ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 26. ஜன்ம கர்ம வயோரூப வித்ய ஐஸ்வர்ய தனாதிபி யதி யஸ்ய ந பவேத் ஸ்தம்பஸ் தத்ராயம் மத் அனுகிரக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜன்ம ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறப்பதால், கர்ம அற்புதமான புண்ணிய செயல்களால், வய குறிப்பாக பலவற்றை செய்யும் திறமை மிகுந்த இளம் வயதால், ரூப அனைவரையும் கவரக்கூடிய உடல் அழகினால், வித்யா கல்வியால், ஐஸ்வர்ய ஐஸ்வர்யத்தால், தன தனத்தால், ஆதிபி மற்ற செல்வங்களால் கூட, யதி என்றால் அஷ்ய உரிமையாளரின், ந இல்லை, பவேத் இருக்கிறது, ஸ்தம்ப பெருமை தற்பெருமை, தத்ர அத்தகைய ஒரு சூழ்நிலையில், அயம் ஒருவன், மத் அனுகிரக எனது விசேஷ கருணையை பெற்றவன் என்று கருதப்பட வேண்டும். டிரான்ஸ்லேஷன். ஒரு மனிதன் கௌரவமான குடும்பத்தில் அல்லது வாழ்வின் உயர்ந்த அந்தஸ்தில் பிறந்திருந்தால், அற்புத செயல்களை அவன் செய்தால், அவன் இளமையாக இருந்தால், அவனுக்கு உடல் அழகு, நல்ல கல்வி மற்றும் தனம் ஆகியவை இருந்தால், மேலும் இவ்வளவும் இருந்தும் தனது செல்வத்தில் அவன் கர்வம் இல்லாதவனாக இருந்தால், அத்தகைய ஒருவன் பரமபுருஷ பகவானின் பிரத்யேக அனுகிரகத்தை பெற்றிருக்கிறான் என்று அறியப்பட வேண்டும். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இந்த செல்வங்களை எல்லாம் ஒருவன் பெற்றிருந்த போதிலும் அவன் கர்வமற்றவனாக இருந்தால், தனது செல்வங்களுக்கெல்லாம் பகவானின் கருணையே காரணம் என்பதை அவன் முழுமையாக அறிந்திருக்கிறான் என்று பொருளாகும். எனவே அவன் தனது உடைமைகள் அனைத்தையும் பகவத் தொண்டில் ஈடுபடுத்துகிறான். தனது தேகம் உட்பட அனைத்தும் பகவானுக்கு சொந்தம் என்பதை பக்தன் நன்கு அறிந்துள்ளான். இத்தகைய பக்குவமான கிருஷ்ண உணர்வில் ஒருவன் வாழ்வானாயின், அவன் பரமபுருஷரின் விசேஷ அன்பை பெற்றவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முடிவு என்னவென்றால், பகவானின் விசேஷ கருணையால்தான் ஒருவன் தனது செல்வச் செழிப்புள்ள வாழ்வை தொடர்ந்த போதிலும், அனைத்திற்கும் தானே உரிமையாளன் என்ற பொய்யான எண்ணத்தினால் அவன் தேவையற்ற தற்பெருமை கொள்ளாதவனாக இருக்கிறான். இது பகவானின் விசேஷ கருணையே ஆகும். ஹரே கிருஷ்ணா. பதம் 27. மானஸ்தம்ப நிமித்தானாம் ஜன்மாதீனாம் சமந்ததஹ சர்வஸ்ரேயஹ பிரதீபானாம் ஹந்த முஹ்யேன மத்பரஹ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். மான பொய் அகங்காரத்தின், ஸ்தம்ப இந்த அகம்பாவத்தினால், நிமித்தானாம் காரணங்களான, ஜன்ம ஆதீனாம் உயர் குடும்பத்தில் பிறப்பதை போன்ற, சமந்தத ஒன்றாக சேர்ந்து, சர்வஸ்ரேய வாழ்வின் உயர்ந்த நன்மைக்காக, பிரதீபானாம் தடைகளாக இருக்கும், ஹத்த கூட, முஹ்யேத் குழப்பமடைகிறான், ந இல்லை, மத்பர எனது தூய பக்தன். டிரான்ஸ்லேஷன். செல்வச் செழிப்புள்ள பிறப்பும் இதை போன்ற மற்ற செல்வங்களும் பொய் கௌரவத்திற்கும் அகங்காரத்திற்கும் ஆகியவற்றிற்கு காரணங்கள் என்பதால் அவை பக்தி தொண்டில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ளன. ஆனாலும் இந்த செல்வங்கள் பரமபுருஷ பகவானின் தூய பக்தர்களை ஒருபோதும் தொல்லைப்படுத்துவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 22 பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் 26 பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிந்தது. பதம் 27 விளக்க உரை அடுத்த ஆடியோவில் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.